ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே 80வது சுதந்திர தினத்தின் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்திய தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, அனைத்து அமைச்சர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். சில வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தைகளை கேட்டு அவருக்குள் அகமகிழ்வோம். தேசத்திலே சிறந்த குடிமக்களாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பாரத தேசமே, பரமனின் தேசமே, ஆடும் நாடம் பரலோக நாட்டினை நிரப்பிடும் தேசமே, பாடும் நாடம் பரலோக நாட்டினை நிரப்பிடும் தேசமே, இசுராஜா விரும்பும் நாடு, இசுராஜா கேட்கும் நாடு, இசுராஜா விரும்பும் நாடு, இசுராஜா கேட்கும் நாடு, இறைவனை தேடிடும் மனிதர் இருளிலே மாழ்கிறார், இறைவனை தேடிடும் மனிதர் இருளிலே மாழ்கிறார், இசுராஜா விரும்பும் நாடு, சுராஜா கேட்கும் நாடு, இசுராஜா விரும்பும் நாடு, சுராஜா கேட்கும் நாடு. அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஒரு கூட்ட மக்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உம்முடைய சமூகத்துக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களுடைய இந்திய தேசத்தையும் எங்களையும் ஆசீர்வதியும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லநாமத்தில் வேண்டுகிறோம், பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளிலே தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்தியா என் தாய் நாடு, இந்தியர்கள் யாவரும் என் உடன் பிறந்தோர், என் தாய் நாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்பதற்குத்தான் இந்த நாள் ஒரு சான்றான நாளாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே எல்லாரும் பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற பொழுது தலைமை ஆசிரியர், ஆசிரியர், பெரியவர்கள் இவர்கள் எல்லாரும் முன்னிலையிலேயும் நம்முடைய வலதுகரத்தை நீட்டி நம்முடைய மார்புக்கு நேராக வைத்து நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது வழக்கம். ஆனால் அந்த உறுதிமொழி பெரியவர்களான பொழுது எப்படி இருக்கிறது என்று சிந்தித்தால் குறைவுபடுகின்றவர்களாக இருக்கின்றோம். தேசத்தை நேசிக்க முடியவில்லை, சக மனிதனை நேசிக்க முடியவில்லை. ஒருவேளை இந்திய தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அடிமைத்தனத்திலிருந்து, மிகப்பெரிய அடிமைத்தன வாழ்விலிருந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் பெற்று தந்தார்கள். முதல் பிரதமராக பதவியேற்றவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு புதிய ஆண்டு நமக்கு பிறந்திருக்கிறது, ஒரு புதிய யுகத்துக்குள்ளே போகின்றோம். ஆனால் அந்த யுகத்தை எப்படி கையாளுகின்றோம் என்றால் இல்லை, கையாளுவதற்கு இன்றைக்கு முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உறுதிமொழியிலிருந்து கீழே இறங்கிவிட்டோம். ஒருவேளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற கண் எதிரே இருக்கின்ற மக்களை நேசிக்க முடியவில்லை. இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் என்னை நேசிப்பது போல பிறனையும் நேசியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தித்தாளிலே வருகிற செய்தி என்ன? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். இதுதான் உரிமை குரல். ஆனால் சுதந்திரம் இல்லை.
தனிப்பட்ட வாழ்க்கையிலே சுதந்திரம் இருக்கிறதா? இல்லை. நம்மால் எதையும் தனியாக செய்ய முடியுமா? இல்லை. திருச்சபையிலே சுதந்திரம் இருக்கிறதா? இல்லை. ஒருவேளை கிராமத்திலே சுதந்திரத்தோடு எதையும் செய்ய முடியுமா? இல்லை. சுதந்திரத்தை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு புத்தகத்திலே இப்படி எழுதியிருந்தது ஒரு வரி, ஒருவேளை சுதந்திரம் வந்தன்னு சும்மா பட்டினி தானுங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சுதந்திரம் பெற்ற பின்பும் பஞ்சம், பட்டினி, அன்பிற்கு பஞ்சம், சகோதரத்துவத்துக்கு பஞ்சம், நட்புக்கு பஞ்சம், தாழ்மைக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் குறை சொல்வதற்கு இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கோஷம் போடுவோம், வெள்ளையனே வெளியேறு. ஆனால் இந்த மண்ணில் கொழுத்து வளரும் கொள்ளையர்களை வெளியேற்ற ஒரு வழியும் இல்லையே. கோஷம் போடுகிறோம், வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி. ஆனால் இந்த மண்ணில் கொழுத்து வளரும் கொள்ளையர்களை வெளியேற்ற வழியே இல்லை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சுதந்திர தினத்திலே இப்படிப்பட்ட முழக்கமிட்டுக் கொண்டிருந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் அதிலே சிறப்பாக கிறிஸ்தவர்களாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம்தான். ஒரே ஒரு காரியத்திற்கு நீங்கள் ஒத்துப்போக வேண்டும். அது என்னவென்று சொன்னால், சுதந்திர இந்தியாவின் முக்கிய தேவை, கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் காணப்பட வேண்டிய முக்கிய காரியம் என்னவென்றால் சமூக இணைவு, கம்யூனல் ஹார்மனி. இன்றைக்கு இந்த கம்யூனல் ஹார்மனி என்கின்ற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை மக்கள் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனல் ஹார்மனி என்கிற வார்த்தை சமூக நல் இணக்கம் என்ற அர்த்தம். அப்படியானால் சமூக நல்லிணக்கம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் புரட்டி பார்க்கிற பொழுது தெளிவான போதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக நல்லிணக்கம் என்று சொன்னால் வெவ்வேறு மதங்கள், ஜாதிகள், பின்னணியத்தை கொண்ட மக்கள் அமைதியாகவும் அன்பாகவும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நிலை, அதுதான் சமூக நல்லிணக்கம். ஆங்கிலத்திலே கம்யூனல் ஹார்மனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் என்ன சமூக நல்லிணக்கத்தில் என்ன பதிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ரெண்டே ரெண்டு தான். ஒன்று அமைதி, ஸ்டாப் ஃபைட் அப்படின்னு போட்டு, சண்டையை நிறுத்துங்கள், சண்டையை நிறுத்துங்கள், ஒருவருக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை நிறுத்தி விடுங்கள். அதுதான் சமூக நல் இணக்கம். சண்டைகளை நிறுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? மரியாதை, அனைத்து நம்பிக்கைகளையும் அக்கறையுடனும் அன்பாகவும் நடத்துங்கள் என்று சொல்கிறார். ட்ரீட் த பிலீஃப் வித் கேர் அண்ட் கைண்ட்னஸ் என்று சொல்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. சில வேத வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இரண்டு குறிப்புகளை மாத்திரம் இந்த காலை வேளையிலே ஞாபகப்படுத்தி விட்டு அமர்ந்து விடும்படி விரும்புகிறேன். ஒன்று, ஒருவேளை சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய இரண்டு காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே சொல்லி நிறைவு செய்ய போகின்றேன். முதலாவது, உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் தாழ்மையினால் வரும் சமூக இசைவு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையினால் வரும் சமூக இசைவு. ஒருவேளை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. நிறைய நேரத்தில் தாழ்மை இருக்கிறதா அல்லது
தாழ்மைக்கு விரோதமான காரியம் இருக்கிறதா? எனக்கு இதை தரல, எனக்கு இதை செய்யல, என்னை இந்த காரியத்தில் நிப்பாட்டல. எத்தனை நேரங்களிலே நமக்கு கோபம் வருகிறது, எத்தனை நேரங்களிலே நமக்கு எதிர்ப்பு வருகிறது, எத்தனை நேரங்களிலே வேண்டாம் அவைகளிலிருந்து ஒதுங்கி இருப்போம் என்று நினைக்கிறோம். தாழ்மை எங்கே போய்விட்டது? இல்லைன்னா எதிர்த்து நிற்போம், இல்லைன்னா எதிர்த்து அடிப்போம், இல்லைன்னா எதிர்த்து பேசுவோம். இதைத்தான் இன்றைக்கு உலகம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடாது என்பதை கடவுள் நம்மோடு பேசுகின்றார். இந்த 80வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட போகிற நீங்கள், மகிழ்ச்சியோடு இதை பாரம்பரியமாக அனுசரிக்க போகின்ற நீங்கள் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். சமூக இசைவு எதிலிருந்து வருகிறது? தாழ்மையிலிருந்து வருகிறது. ஒருவரையும் நாம் எதிராளியாய் நினைக்க வேண்டாம் என்று கற்றுக் கொடுக்கின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தாழ்மை மிக முக்கியமானது. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு. எல்லாமே இப்போ தலைகீழா தான், கிறிஸ்தவ பிள்ளைங்களும் தலைகீழா தான் இருக்காங்க. வேதம் தெளிவாய் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாலும், எத்தனை முறைதான் வேதத்தினுடைய சத்திய வசனங்கள் நம்முடைய காதுகளுக்குள்ளே போடப்பட்டாலும் இன்னும் நம்ம தாழ்மையோடு இருப்பதில்லை, தாழ்மையோடு இருப்பதில்லை. வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் எனது என்கிற எண்ணம், நல்லா கவனிங்க, நான் எனது என்கிற எண்ணங்கள், உணர்வுகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றன. வேதமும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்திய திருநாட்டிலே நீங்க நினைக்கலாம், ஊழல், கொலைகள், கனிம வள கடத்தல்கள், பாலியல் வன்முறைகள், இவைகளெல்லாம் எப்படி நடைபெறுகிறது என்று நினைக்கிறீர்கள்? நான் எனது என்கிற கோஷம் மேலோங்கி இருக்கிறது. நான் மற்றவங்களை சொல்லல, நம்மளை தான் சொல்றேன். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கன்னத்தில் அடித்தால் உன் மறு கன்னத்தை காண்பி. நிறைய நேரங்களிலே மற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு நாமும் பேசிவிடுகிறோம். அதுவல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை, அதற்காக நாம் வாழவில்லை. ஒருவேளை தாழ்மையின் ரூபமாய் வந்த கிறிஸ்துவை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுங்கள், உணர்வடையுங்கள். ஒருவேளை வேதத்தில் நிறைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி, யோனாவினுடைய தீர்க்கதரிசியை புஸ்தகத்தை நீங்க புரட்டி பார்க்கிற பொழுது, யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே யோனா தீர்க்கதரிசி அழகான ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். யோசித்து பாருங்கள். யோனா எங்க போனாரு? நினிவேக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அவர் எங்க கப்பல் ஏறாரு? தர்சீசுக்கு கப்பல் ஏறார். பாருங்கள், நினிவேக்கு போனா மக்கள் என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்துட்டார். ஆனாலும் பரவாயில்ல, தர்சீசுக்கு கப்பல் போய்கிட்டு இருக்குது. ஆண்டவர் அங்கேயும் யோனாவை பிடித்து விட்டார். நினிவேக்கு போகின்றார். நினிவேயிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற நாள் அது கிமு 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த மக்கள். நினிவேயிலே பார்க்கின்ற பொழுது அநீதி, நினிவேயிலே பார்க்கின்ற பொழுது பாவம் பெருகி இருக்கிறது. பெருமை, நான் எனது என்ற எண்ணத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நினிவேயினுடைய அரசனும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் யோனா என்கிற ஒரு தாழ்மையான மனிதன் அங்கே பிரவேசித்து தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்த நினிவே பட்டணத்தை ஆசீர்வதியும், இந்த நினிவே பட்டணத்துக்கு இறங்கும், இந்த நினிவே பட்டணத்தை நீர் அழிக்க வேண்டாம் என்று சொல்லி. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இவ்விதமான தாழ்மையான மனிதன் அங்கு சென்றபடியினாலே அந்த தேசத்தின் ராஜா சாப்பிடாமல் உபவாசம் இருந்து, ரெட்டுடுத்தி சாம்பலிலே இருந்து தாழ்மையின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த தாழ்மை உடனே வந்துருமா? இந்த தாழ்மை எனக்கு உடனே வந்துருமா? எளிதில் வராது. அப்படியானால் எப்படி வரும்? வேத தியானம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும். சொன்னேன், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தாழ்மை வரும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, முதலாவது தாழ்மையை அணிந்து கொள்ளுவோம்.
இந்த 80வது சுதந்திர தினத்திலே ஆண்டவரே, தாழ்மையின் ரூபமாய் இந்த உலகத்தில் நீர் வந்தீர், அந்த தாழ்மையின் வாழ்வை எனக்கு தாரும் என்று கேட்போம். கடவுள் தாழ்மையின் வாழ்வை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். இரண்டாவதாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதை செய்கின்றோமா? ரொம்ப கஷ்டமானதெல்லாம் சொல்றீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை அப்படியே நம்ம செஞ்சிட்டாதான் உண்மையான கிறிஸ்தவம் வெளிப்படும். உண்மையான கிறிஸ்தவம் வெளிப்படும். சின்ன நெருடலா இருக்கும் பார்த்துக்காங்க, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனா அதுல தான் எதிர்த்து நின்றுக்கிட்டு நம்முடைய அன்பை காண்பிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 5:44 அழகாக அங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை அப்படியே முடிந்து போவதல்ல. தெளிவாக இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 44வது வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அப்படி செய்வதற்கென்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியான உதாரணம் யாரு? இயேசு கிறிஸ்து தான் சரியான உதாரணம். இயேசு கிறிஸ்து தான் சரியான உதாரணம். ஏனென்று சொன்னால், அவரை அடித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தினவர்களுக்காக சிலுவையிலே அவர் என்ன சொல்லுகின்றார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னி. எத்தனை பேரை மன்னிச்சிருக்கீங்க? இப்ப கேட்டா உங்களுக்கே தெரியும். எத்தனை பேரை மன்னித்திருக்கின்றீர்கள்? உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்திருக்கின்றீர்களா? உங்களுக்கு எப்பவும் வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள மன்னிச்சிருக்கிறீங்களா? அவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். கிறிஸ்துவின் அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? வேதத்துல பாடமா வாசிக்க கேட்ட பகுதியில மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவான். எல்லாரும் வாசிட்டீங்க நான் நினைக்கிறேன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, 3 விதமான காரியத்தை சொல்றாரு இயேசு. என்ன சொல்றாரு? நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்பில் நிறுத்தப்படுவான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் சுப்ரீம் கோர்ட் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுவான். தன் சகோதரனை ஃபூலிஷ் மேன் அப்படின்னு சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வசனத்தின்படி நடக்கிறோமா, அல்லது அந்த வசனத்தை உதாசீனப்படுத்துகிறோமா? அன்பை வெளிப்படுத்துகிறோமா? தெளிவான தண்டனை உண்டு, தெளிவான தண்டனை உண்டு. தெளிவா சொல்றாரு, நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்பில் நிறுத்தப்படுவான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் சுப்ரீம் கோர்ட் அல்லது ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்படுவான். தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரவான் என்று சொல்லுகின்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த 80வது சுதந்திர தினத்திலே மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறது? மற்ற சமூகத்தினருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கின்றது? மற்றவர்களோடு நம்முடைய உறவை எப்படி வைத்திருக்கின்றோம்? ஆண்டவர் சொல்லுகிற 2 வார்த்தை தான். ஒன்று தாழ்மை. ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு. இரண்டாவது அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்? அன்பின் மொழி. அன்பினால் மற்றவர்களை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சகோதரன்
அல்லது உன் சகோதரி அல்லது திருச்சபையின் மக்கள் எல்லாரையுமே நாம் நேசிக்க வேண்டும். நாம் அன்பினால் அவர்களை நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் உறுதியாய் கடவுள் அண்டையிலே விண்ணப்பத்தோடு வேண்டிக் கொண்டு இன்றைக்கு கடந்து செல்லுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகின்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவருக்கு விரோதமாய் கோபம் இருக்கலாம், தாபம் இருக்கலாம். அவைகளை மன்னித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுவோம், கிறிஸ்துவின் தாழ்மையை வெளிக்காட்டுவோம். தேசத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் மேன்மையையும் மகத்துவமான ஆசீர்வாதங்களையும் பெற்று மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வோம். அப்படிப்பட்ட சுதந்திர இந்தியாவின் பிள்ளைகளாக வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவர் நம்மை, உங்களை, நம்முடைய கிராமத்தை, நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.